ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னா காஜு பிஸ்தா ரோல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 2 ஏலக்காய் இதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு பிஸ்தா எடுத்துக்கலாம். 1/2 கப் பிஸ்தாவையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு பல்ஸ் மோடில் அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. சுகர் பவுடரையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்துக்கோங்க. க்ரீன் ஃபுட் கலர் நான் எடுத்திருக்கேன் பிஸ்தா ரோலுக்காக. அதை இதில் ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பவுலில் ரெடி பண்ணி வச்சதோட இந்த ஃபுட் கலரை ஆட் பண்ணிவிட்டு பிஸ்தா ரோலை உருண்டை பிடிச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு உள்ளே இருக்க ஸ்டஃபிங்க்கு ரெடி ஆகிடுச்சு. 1 கப் கேஷ்யூ எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிவிட்டு பல்ஸ் மோடில் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி கேஷ்யூ பவுடர் எடுத்து வச்சுக்கோங்க. கேஷ்யூ பவுடரை பவுலுக்கு மாற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 1/2 கப் சர்க்கரை, 1/4 கப் தண்ணி, ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இதை லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம எடுத்து வச்ச அந்த கேஷ்யூட பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது கொஞ்சம் கெட்டியான அப்புறமா பார்ச்மெண்ட் பேப்பருக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கட் பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி வச்ச பிஸ்தாவோட ஸ்டஃப்பை இதுக்குள்ளே வச்சுட்டு ரோல் பண்ணிடுங்க. பிளேட்டில் சர்வ் பண்ணிங்கன்னா காஜு பிஸ்தா ரோல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.